सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. Prince Rumi வருகிறார். Prince Rumi வருகிறார். நீங்க வாங்க, எங்க கிராமத்தை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். இல்ல நான் உங்க கூட வர மாட்டேன். என் கூட வர மாட்டேன்னு சொல்றியா? உன்னை தூக்கி தண்ணியில போட சொல்லிடுவேன். இல்ல நான் கண்டிப்பா வரேன். சிவா, நீ போ, நாங்களும் பின்னாடியே வரோம். நாங்களும் இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கறோம். தாராளமா நீங்களும் எங்க கூட வரலாம். வாவ், இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஒரு அழகா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். வா, இங்க இருந்து நம்ம குதிக்கணும். உன்னுடைய ஃப்ரெண்ட் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக குதிக்க மாட்டான் பாரு. சிவா, உண்மையிலேயே நீ தைரியசாலிதான். ஆமா, தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கிரேட். ஆனா நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? நான் இங்க இருந்து மேல போக போறேன், நீங்க 2 பேரும் கீழே விழ போறீங்க. அற்புதம் அற்புதம். உண்மையிலேயே நீ பெரிய ஆளுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீ திறமைசாலிதான் சிவா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவா, நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆகலாமா? ஓ எஸ், why not? Friends. வாங்க வாங்க வாங்க, ஃபிஷ் கேட்சிங் காம்படிஷன் ஆரம்பமாக போகுது. இதுல சிவா அவரோட சைக்கிளோட இந்த போட்டியில கலந்துக்க போறாரு. இதுல இன்னொரு போட்டியாளர் யாருன்னா மேட் மெண்டோசா. இவர் தன்னோட மோட்டோ ஸ்கூட்டர்ல இந்த போட்டியில கலந்துக்க போறாரு. இந்த சின்ன பையன் நம்ம கிட்ட மோத போறானா? நாம ஃப்ளையிங் ஸ்கூட்டர்ல போறோம், நீ சைக்கிள்ல வந்து எங்களை ஜெயிச்சிருவியா? I am sorry சிவா, ஆனா இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். உன்னால கண்டிப்பா இந்த சைக்கிளை வச்சு எங்களை ஜெயிக்கவே முடியாது. சிவா, இவங்க சொல்றது என்னமோ எனக்கு சரின்னு தோணுது. பாத்தியா சிவா, இந்த இன்ஸ்பெக்டர் உன்னை விட புத்திசாலியா இருக்காரு. சிவா, பேசாம நீ வீட்டுக்கு போயிடு. இல்ல, இந்த காம்படிஷன் நடக்கும், இதுல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். இப்போ இங்க இந்த காம்படிஷன் ஆரம்பமாக போகுது. கேளுங்க, இந்த பனிக்கு அடியில தான் தண்ணி இருக்கு. இப்போ இதுக்குள்ள இந்த மீன்களை போட போறோம். இந்த மீன்கள் எல்லாம் நேர கடலை நோக்கி போக போகுது. நீங்க எல்லாரும் இந்த பனிக்கு மேலதான் பயணம் செய்யணும். கீழே நீந்திக்கிட்டு இருக்கிற இந்த மீன்கள்ல ஜொலிக்கிற மீனை சரியா தேர்ந்தெடுத்து உங்க அம்பால நீங்க பிடிக்கணும். உங்க அம்பா அந்த மீனை பார்த்து நீங்க எய்த உடனே அம்புக்குள்ள இருந்து முதல்ல மீன் பிடிக்கிற வலை வெளியே வரும். மீன் அந்த வலை அப்படியே பிடிச்சிடும். உங்களை யார் முதல்ல இந்த ஜொலிக்கிற மீனை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். பாஸ், எதுக்காக நம்ம இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடணும்? ப்ளூ நோட்டோரியத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடலாமே. இப்போ இத நீ என்ஜாய் பண்ணு. என்ஜாய். நாம கண்டிப்பா அதை செய்யத்தான் போறோம். முதல்ல அந்த கல் எங்க இருக்குன்னு நாம தேடி கண்டுபிடிச்சாகணும். பக்கத்துல எங்கேயும் அந்த வெடிமலை இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் இவங்க கூடயே இருந்து நாம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் எதுவும் ஒத்து வரலன்னா எல்லாரோட கதையையும் முடிச்சிடுறேன். இட்லி தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் தயாரா இருங்க. நிறைய மீன்கள் இருக்கே. எத்தனை இருக்கும்? 1 2 3 4. அட, அந்த மீன் மெனுக்குதே. 1 2 3 4. 1 2 3 4. என்னது இது? கரெக்டா 4 என்னும்போது அந்த மீன் மின்னுதே. சூப்பர். சிவா,
கொஞ்சம் அங்க பாரு. சரியா 4 என்னும் போது அதுல ஒரு மீன் மின்னுது. நீ அம்பு விடுறதுக்கு முன்னாடி 1 2 3 4ன்னு எண்ணிட்டு விடு. சரி ரேவா, நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். எல்லாரும் மீன் கிட்ட போயிட்டோம். இப்ப நாம இத புடிச்சாகணும். எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? ஓகே பாஸ், ஓகே. அச்சோ, குறி தப்பிடுச்சு. நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப விடுங்க. எஸ் பாஸ். சீக்கிரம் ரொம்ப விடு. ஏய், என்ன பண்ற கிரிகித்லால்? என்ன குறி பார்த்து அம்ப விட சொல்லல, மீனை குறி பார்த்து விட சொன்னேன். நீங்க எல்லாரும் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அம்ப விடுங்க. கம் ஆன், ஹரி அப். எஸ். சிவாவோ நமக்கு பின்னால வந்துட்டான். சிவாவா? அவனுக்கு இட்லி தோசை எல்லாம் கொடுத்துருங்க. நமக்கு முன்னாடி அவன் போக கூடாது. ஓகே பாஸ். நான் இப்பவே மீனை பிடிக்கிறேன் பாருங்க. சிவா, அங்க மேல பாரு, லட்டு சிங் சார் பறந்துகிட்டு இருக்காருப்பா. சைக்கிள சீக்கிரம் கொண்டு வா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா இதுக்கு மேல நான் தனியா தான் போயாகணும். நீங்க எல்லாரும் இப்ப சைக்கிளை விட்டு கீழே இறங்குறீங்களா? ஓகே சிவா, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை சிவா. ஆல் தி பெஸ்ட். நான் இப்ப ரொம்ப ரொம்ப மேட் ஆயிட்டேன். நான் இப்ப யாருன்னு சிவாவுக்கு காட்ட தான் போறேன். இட்லி தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அம்பு விடுறதுக்கு முன்னாடி 1 2 3 4ன்னு எண்ணிட்டு விடு. சரி ரேவா, நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். தலைவரே, இந்தாங்க உங்களோட ஃபிஷ்ஷை பிடிங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த காம்படிஷன்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த வெற்றியை நாம கொண்டாடுவோம். கொண்டாட்டத்துக்கு தயார் பண்ணுங்க. நீ இங்க
டான்ஸ் ஆட வந்திருக்கியா இல்ல புளுட்டோரியமை எடுக்க வந்திருக்கியா சொல்லு. மக்களே, இன்னைக்கு என்னோட மகன் ரூமியோட பிறந்த நாள். ஆண்டவன் இவனுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். பர்த்டேக்கு கேக் வெட்டலையா? கேக் அப்படின்னா என்ன? நாங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணுவோம். அத நாங்க கேக்னு தான் சொல்லுவோம். அந்த கேக்கை தயார் பண்ணுங்க. நான் உடனே அந்த கேக்கை சாப்பிடணும். கேக் இங்க பண்ண முடியாது. ஏன்னா கேக் செய்யறதுக்கான எந்த பொருளும் இங்க கிடைக்காது. இல்ல, எனக்கு அந்த கேக் வேணும். நான் இப்பவே உடனே அந்த கேக்கை சாப்பிட்டாகணும். இப்பவே அந்த கேக்கை தயார் பண்ண சொல்லுங்க. எனக்கு அந்த கேக் வேணும் தான். இல்லனா நான் உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துடுவேன். நீங்க கேக்க பத்தி சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ இளவரசர் கேக்க சாப்பிடாம அமைதியாக மாட்டாரு. அவர் பிடிவாதம் பிடிச்சவர். அச்சோ, இவனும் இங்க வந்துட்டானா? இவர் யாரு? அம்மா, யாரும்மா அது? ரொம்ப பயமா இருக்குமா? டெலிவரி பாய இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்க? அட, எங்கிருந்து வந்தீங்க நீங்க? இவரு மந்திரவாதின்னு நினைக்கிறேன். தலைவரே, இது மந்திரம் ஒண்ணும் இல்ல, சயின்ஸ் அவ்வளவுதான். சில வருஷங்களுக்கு அப்புறமா நீங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுப்பீங்க. நிறுத்துங்க. இவரு எங்களோட ஃப்ரெண்ட் தான். இவரு பிரின்ஸுக்காக கேக் கொண்டு வந்திருக்காரு. வாங்க சயின்டிஸ்ட் அங்கிள், நம்ம போய் பிரின்ஸ் கேக் கொடுக்கலாம். இந்தாங்க பிரின்ஸ் ரோமி, கேக் வந்துருச்சு. கேக் வந்துருச்சு. இங்க பாருங்க பாஸ், நம்மளும் கேக் சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாஸ். இவங்க எல்லாரும் இங்க பிக்னிக் வந்த மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. இட்லி தோசை சாப்பிடணும். டைகர், பேந்தர் போங்க. சேனாச்சாரியா இடத்துக்கு போய் எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணிடுங்க. கரண்ட்டையும் கட் பண்ணிடுங்க. ஓகே பாஸ். எதுக்காகயா நீ இப்ப காதுல ஊதுன? இத இப்படி ஊதக்கூடாதுயா, இப்படி தலையில போட்டுக்கணும்யா. இப்ப பாரியா, இப்ப நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கையா. ஓகே பிரின்ஸ், இப்போ நீங்க கேக் வெட்டலாம். கடிக்க கூடாது, இத வச்சு வெட்டணும். மேட் மெண்டோசா அங்கிருந்து என்னதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நான் உடனே இங்கிருந்து போய் ஆகணுமே. சிவா, நான் உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். இல்லைன்னா இந்த மெண்டோசா ஏதாவது ஒரு பிளான பண்ணி அவ ஆளை லேபுக்கு அனுப்பி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுவான். இவங்க கிட்ட நீ உண்மையிலே ரொம்ப நட்பா பழகிக்கிட்டு இருக்க சிவா. எப்படி இருக்கீங்க சயின்டிஸ்ட்? பல வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்கறேன். என்ன நீங்க என்கிட்ட பேசாம போறீங்க? கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு போங்க. அவனை பிடிச்சிருக்கலாம்ல. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடனம் ஆட ஆரம்பிக்கலாம். நான் உங்க கூட சேர்ந்து ஆடலாமா? எஸ், கண்டிப்பா. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.